இலங்கையை தாக்கிய டிட்வா புயலின் விளைவாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 123ஆக அதிகரித்துள்ளது என்று பேரிடர் மேலாண்மை மையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கோட்டுவேகொட தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சீற்றத்தில் மேலும் 130 பேர் காணாமல் போயுள்ளனர். தொடர்ச்சியான பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளே இந்த அதிகபட்ச உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய இந்த வானிலை அமைப்பு தற்போது இலங்கையிலிருந்து விலகி சென்றுள்ளது. முப்படையினர் மற்றும் மீட்பு படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வெள்ளத்தில் சிக்கி தவித்த ஒரு தனிநபர் ரத்மலானை விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் தொம்பே பகுதியில் இருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார். டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரணப் பணிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் உதவியை உடனடியாக தொடங்கியுள்ளது. அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு C-130 மற்றும் ஒரு IL-76 போக்குவரத்து விமானங்கள் ஹிண்டன் விமான தளத்திலிருந்து நவம்பர் 28, 29 அன்று இரவு புறப்பட்டன. இந்த விமானங்கள் மூலம் 21 டன் நிவாரணப் பொருட்கள், 80க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மற்றும் 8 டன் உபகரணங்கள் கொழும்புக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் முக்கியமான பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. டிட்வா புயல் மற்றும் கனமழைக்கான எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து நவம்பர் 29 புறப்படும் மற்றும் வருகை தரும் 54 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், பெங்களூரு, ஹைதராபாத், இலங்கை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் இந்த விமானங்கள் அனைத்தும் ATR எனப்படும் சிறிய ரக விமானங்களாகும். கடுமையான சூறைக்காற்று மற்றும் பலத்த மழையின் போது இந்த ரக விமானங்கள் வானில் பறப்பது ஆபத்து என்பதால் பயணிகளின் நலன் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பை கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில விமானங்கள் ரத்தாக வாய்ப்புள்ளதால் பயணிகள் தங்கள் பயணங்களுக்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தங்கள் பயணங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குவைத்திலிருந்து இலங்கை வழியாக இந்தியா வந்த சுமார் 150 தமிழ் பயணிகள் டிட்வா புயலின் காரணமாக கொழும்பு விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு விமானங்கள் இயக்கப்படாததால் கடந்த 3 நாட்களாக அங்கு தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி தாங்கள் சிரமப்படுவதாக சிக்கியுள்ள பயணிகள் கூறியுள்ளனர். எல்லாருமே நாங்க இந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த ஏர்போர்ட் போறோம், நமக்கு வேற எந்த செலவும் இருக்காதுன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாங்க பணம் வச்சிருந்தோம். அதுவும் இந்தியன் மணி வச்சிருந்தோம், குவைத் காசு வச்சிருந்தோம். அது ரெண்டுமே இங்க கடையில செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது இருந்து நாங்க ஷேர் பண்ணி பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து யாருமே எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட இல்ல. நாங்க இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் வர முடியாது. அப்படின்றப்ப எங்களுக்கு அடிப்படையானது உணவு, தண்ணி, தங்குற இடம் இது மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. சோ தாய்மார்கள் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல, அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கூட அவங்களுக்கு இல்ல. சோ அத பாருங்க. அதுக்கப்புறம் இங்க நாங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல பேச்சு மூச்சு எதுவும் இல்லாம ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் இருக்கு. யாருமே சாப்பிடல, தண்ணியுமே இல்ல. இதுக்கு என்ன சொல்யூஷனும் அரசாங்கமா பார்த்து ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு சொல்லணும். இது எங்களுடைய கோரிக்கை.